வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். காதல் வாழ்க்கையில சிதறிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இடத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் காதலித்தால் அதை ஒரு தெய்வீக வழிபாடாகவே கருதி கொண்டு அந்த ஒரு காதலை தொடங்கக்கூடிய ஒரு நபர்களும் வாழ்க்கையில நீங்களாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய துணையை உங்களுடைய உயிரென்று நம்பிக்கொண்டு உங்களின் அத்தனை அன்பையும் அவரிடம் கொட்டி தீர்ப்பீங்க. நண்பர்களிடம் வெளியில் போய் சுற்றுவது, வெளியில் போய் சில பயணங்களை மேற்கொள்வது போன்ற எதுவுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்காது. என்னுடைய வாழ்க்கை துணைதான் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வைத்த அந்த அசைக்க முடியாத தூய்மையான நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு ஏமாற்றமும் துரோகமும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆரம்பத்தில் அதனை தொடங்கும் பொழுது காதல் வாழ்க்கை நன்றாகத்தான் இணைக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ பாதியிலே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி நீங்கள் சொல்வதை கேட்காமல் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும்படியும் தேவையில்லாத மனக்காயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தங்களின் சுயநலத்திற்காகவோ அல்லது வசதிக்காகவோ உங்களை நடுவழியில் கைவிட்டு சென்ற நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பார்கள். அந்த நம்பிக்கை சிதறிய நாள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் உங்களால மறக்க முடியாத ஒரு மரண வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அந்த பிரிவுக்கு பின் அன்பின் மீதே உங்களுக்கு ஒரு பெரிய பயமானது அந்த ஒரு நாளிலிருந்து வர தொடங்கியிருக்கும். இனிமே நம்ம உண்மையான நபர்களை யாரையுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தோம் என்றால் அது நமக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் அந்த ஒரு நாளில் நிச்சயமாக நீங்கள் உணரவா ஆரம்பித்திருப்பீங்க. அடுத்ததா, தாய் மனம் கொண்டதால் ஏற்பட்ட சில இழப்புகள் உங்க வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. கடகம் ராசி என்பர்களே, உங்களுடைய மனம் இப்போதும் முதலில் மற்றவர்களை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டே தான் இருக்கும். அதிலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி முதலிலும், அடுத்ததாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள் என அவர்களை பற்றி இரண்டாவதுமாக உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டுமே தான் இருக்கும். நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன், முதலில் அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை நீங்கள் எப்பொழுதும் கவனிக்காமல் இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் முதலில் நீங்கள் எப்பொழுதுமே கவனித்து விடுவீங்க. உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் அதை கூட கண்டு கொள்ளாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவே கடகம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே தான் நீங்க இருந்தீங்க. குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை கூட நீங்கள் விட்டு கொடுத்தீங்க. நண்பர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள். குழந்தைகளுக்காக உங்களுடைய கனவுகளையும் நீங்கள் ஒதுக்கி போட்டீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா இது கடகம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம இதுவரைக்கும் யார் மீதெல்லாம் நம்ம அதிகப்படியான அன்பு வைக்கிறோமோ அவர்கள் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள அதிகமான ஒரு காயத்தை தேடி கொடுக்காங்க என்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குழந்தைகளுக்காக உங்களுடைய கனவுகளை ஒதுக்கி வைத்தீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசி அதிகமான அக்கறை மற்றும் பாசம் காரணமாக தங்களுக்கே இழப்புகள் ஏற்பட்டதாக உணர்ந்திருக்கலாம். சேமித்த பணம் கூட குறைந்து போயிருக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மன நிம்மதியும் உங்க வாழ்க்கைக்குள்ள நாட்கள் கடக்க கடக்க பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய தேவைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அதே அன்பும் கவனமும் தேவை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரங்க தாய்மனம் கொண்டவர்கள் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. அந்த நல்ல குணத்தை இழக்க வேண்டியது கிடையாது. ஆனால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையவும் பாதுகாக்கும் எல்லைகளை உருவாக்கி கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் காலியாகிவிட்டால் மற்றவர்களுக்கும் ஒளி கொடுக்க முடியாது. முதலில் உங்களையும் அதியுங்கள். அதுவே உங்களுடைய அன்பை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறும். இது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே நம்ம பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க போகுது. அதுவரை நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவிக்கவோ ஆரம்பியுங்கள். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் ஒழுக்கம் குறித்து நீங்கள் நெஞ்சிற்குள் சுமந்து கொண்டிருந்த பெரும் கவலைகள் அனைத்தும் இனிமே தவிடுபொடியாக கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்கும் வகையில் மிக முக்கியமான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நீங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக மாறவும் செய்வீர்கள். வேலை தேடிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைகள் அமைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் திருமண கனவுகளும் தங்கும் தடையுமின்றி கைகூடி வரும். அவர்கள் சமுதாயத்தில் சாதித்து உங்களுக்கு நல்ல ஒரு பெயர்களை நிச்சயமாக தேடி கொடுப்பார்கள். அதனால உங்களுக்குள்ளேயும் ஒரு பெருமை என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு பெற்றோரின் மிகப்பெரிய கனவு தங்களுடைய குழந்தைகள் நிம்மதியாகவும் நல்ல நிலையாகவும் வாழ வேண்டும் என்பதுதான். அவர்களுக்காக பல தியாகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்திருப்பீங்க. உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து அவர்களின் கல்வி, திறமை மற்றும் எதிர்காலத்திற்காக உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது, ஆனால் இது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். குழந்தைகளின் கல்வி, வேலை அல்லது எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நல்ல முன்னேற்றங்கள் காணும் வாய்ப்புகள் உங்க குழந்தைகளுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைய ஆரம்பிக்கும். சரியான ஆலோசனைகளும் சரியான முடிவுகள் மற்றும் குடும்பத்தின் ஒற்றுமையான ஆதரவு அவர்களின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நேரங்களையும் உதவக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் குடும்ப முன்னேற்றம் பெற்றோரின் மன நிம்மதியையும் உயர்த்தும் காலங்கள் இருப்பதாகவே இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஒரு சிறிய வெற்றியை அடைந்தால் கூட அது நீங்கள் செய்த பல வருட உழைப்புக்கான மிக அழகான பரிசாக உணரப்படும் என்பது எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே குழந்தைகள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அதில் உங்களுடைய பங்கும் அதில் பாதிக்கு பாதி இருக்கிறது என்பதையும் நீங்கள் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசி என்பர்களை தொடர்ச்சியான பாசிட்டிவான சிந்தனைக்கு வெகுமதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமையும். விசேஷமான பிரிவை சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கியமான நபர்கள் தயாராக இருப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கலாம். குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சிந்தித்து நடந்து கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களிலாவது உங்களுக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் காதலித்தால் அதை ஒரு தெய்வீக வழிபாடாகவே கருதி கொண்டு அந்த ஒரு காதலை தொடங்கக்கூடிய ஒரு நபர்களும் வாழ்க்கையில நீங்களாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய துணையை உங்களுடைய உயிரென்று நம்பிக்கொண்டு உங்களின் அத்தனை அன்பையும் அவரிடம் கொட்டி தீர்ப்பீங்க. நண்பர்களிடம் வெளியில் போய் சுற்றுவது, வெளியில் போய் சில பயணங்களை மேற்கொள்வது போன்ற எதுவுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்காது. என்னுடைய வாழ்க்கை துணைதான் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வைத்த அந்த அசைக்க முடியாத தூய்மையான நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு ஏமாற்றமும் துரோகமும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆரம்பத்தில் அதனை தொடங்கும் பொழுது காதல் வாழ்க்கை நன்றாகத்தான் இணைக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ பாதியிலே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி நீங்கள் சொல்வதை கேட்காமல் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும்படியும் தேவையில்லாத மன காயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல்
தங்களின் சுயநலத்திற்காகவோ அல்லது வசதிக்காகவோ உங்களை நடுவழியில் கைவிட்டு சென்ற நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பார்கள். அந்த நம்பிக்கை சிதறிய நாள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் உங்களால மறக்க முடியாத ஒரு மரண வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அந்த பிரிவுக்கு பின் அன்பின் மீதே உங்களுக்கு ஒரு பெரிய பயமானது அந்த ஒரு நாளிலிருந்து வர தொடங்கியிருக்கும். இனிமே நம்ம உண்மையான நபர்களை யாரையுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தோம் என்றால் அது நமக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் அந்த ஒரு நாளில் நிச்சயமாக நீங்கள் உணரவா ஆரம்பித்திருப்பீங்க. அடுத்ததா, தாய் மனம் கொண்டதால் ஏற்பட்ட சில இழப்புகள் உங்க வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. கடகம் ராசி என்பர்களே, உங்களுடைய மனம் இப்போதும் முதலில் மற்றவர்களை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டே தான் இருக்கும். அதிலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி முதலிலும், அடுத்ததாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள் என அவர்களை பற்றி இரண்டாவதுமாக உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டுமே தான் இருக்கும். நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன், முதலில் அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை நீங்கள் எப்பொழுதும் கவனிக்காமல் இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் முதலில் நீங்கள் எப்பொழுதுமே கவனித்து விடுவீங்க. உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் அதை கூட கண்டு கொள்ளாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவே கடகம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே தான் நீங்க இருந்தீங்க. குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை கூட நீங்கள் விட்டு கொடுத்தீங்க. நண்பர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள். குழந்தைகளுக்காக உங்களுடைய கனவுகளையும் நீங்கள் ஒதுக்கி போட்டீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா இது கடகம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம இதுவரைக்கும் யார் மீதெல்லாம் நம்ம அதிகப்படியான அன்பு வைக்கிறோமோ அவர்கள் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள அதிகமான ஒரு காயத்தை தேடி கொடுக்காங்க என்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குழந்தைகளுக்காக உங்களுடைய கனவுகளை ஒதுக்கி வைத்தீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா சில கடகம் ராசி அதிகமான அக்கறை மற்றும் பாசம் காரணமாக தங்களுக்கே இழப்புகள் ஏற்பட்டதாக உணர்ந்திருக்கலாம். சேமித்த பணம் கூட குறைந்து போயிருக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மன நிம்மதியும் உங்க வாழ்க்கைக்குள்ள நாட்கள் கடக்க கடக்க பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய தேவைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அதே அன்பும் கவனமும் தேவை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரங்க தாய்மனம் கொண்டவர்கள் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. அந்த நல்ல குணத்தை இழக்க வேண்டியது கிடையாது. ஆனால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையவும் பாதுகாக்கும் எல்லைகளை உருவாக்கி கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் காலியாகிவிட்டால் மற்றவர்களுக்கும் ஒளி கொடுக்க முடியாது. முதலில் உங்களையும் அதியுங்கள். அதுவே உங்களுடைய அன்பை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறும். இது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே நம்ம பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க போகுது. அதுவரை நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவிக்கவோ ஆரம்பியுங்கள். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் ஒழுக்கம் குறித்து நீங்கள் நெஞ்சிற்குள் சுமந்து கொண்டிருந்த பெரும் கவலைகள் அனைத்தும் இனிமே தவிடுபொடியாக கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்கும் வகையில் மிக முக்கியமான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நீங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக மாறவும் செய்வீர்கள். வேலை தேடி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைகள் அமைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் திருமண கனவுகளும் தங்கும் தடையுமின்றி கைகூடி வரும். அவர்கள் சமுதாயத்தில் சாதித்து உங்களுக்கு நல்ல ஒரு பெயர்களை நிச்சயமாக தேடி கொடுப்பார்கள். அதனால உங்களுக்குள்ளேயும் ஒரு பெருமை என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு பெற்றோரின் மிகப்பெரிய கனவு தங்களுடைய குழந்தைகள் நிம்மதியாகவும் நல்ல நிலையாகவும் வாழ வேண்டும் என்பதுதான்.
அவர்களுக்காக பல தியாகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்திருப்பீங்க. உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து அவர்களின் கல்வி, திறமை மற்றும் எதிர்காலத்திற்காக உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது, ஆனால் இது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். குழந்தைகளின் கல்வி, வேலை அல்லது எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நல்ல முன்னேற்றங்கள் காணும் வாய்ப்புகள் உங்க குழந்தைகளுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைய ஆரம்பிக்கும். சரியான ஆலோசனைகளும் சரியான முடிவுகள் மற்றும் குடும்பத்தின் ஒற்றுமையான ஆதரவு அவர்களின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நேரங்களையும் உதவக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் குடும்ப முன்னேற்றம் பெற்றோரின் மன நிம்மதியையும் உயர்த்தும் காலங்கள் இருப்பதாகவே இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஒரு சிறிய வெற்றியை அடைந்தால் கூட அது நீங்கள் செய்த பல வருட உழைப்புக்கான மிக அழகான பரிசாக உணரப்படும் என்பதை எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே குழந்தைகள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அதில் உங்களுடைய பங்கும் அதில் பாதிக்கு பாதி இருக்கிறது என்பதையும் நீங்கள் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசி என்பர்களை தொடர்ச்சியான பாசிட்டிவான சிந்தனைக்கு வெகுமதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமையும். விசேஷமான பிரிவை சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கியமான நபர்கள் தயாராக இருப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கலாம். குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சிந்தித்து நடந்து கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களிலாவது உங்களுக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.